வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீமி பாதாம் மில்க் ஷேக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேக்கெட் சைனா கிராஸ் எடுத்திருக்கேன், 10 கிராமு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் சைனா கிராஸ். இதை நம்ம ஒரு பவுல் தண்ணி எடுத்து அதில் நம்ம ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுறலாம். இப்போ நம்ம ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் 2 கிளாஸில் மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கிளாஸ் அளவு மில்க் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், இல்லை பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கொஞ்சம் ஒரு அரை கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அப்புறம் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிடலாம் இந்த மில்கில். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ இதில் வேணுங்கிற அளவு நம்ம சுகரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிடலாம். மிக்சிங்கை நம்ம சிம்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணலாம் ஸ்டவ்வில். ஊற வச்ச சைனா கிராஸ் நல்லா ஊறிடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஊற வச்ச சைனா கிராஸ் தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த இதை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த இதில் ஒரு 250 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஹீட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஹீட் ஆகிட்டு வருது, கெட்டி ஆகிடுச்சு நல்லா. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம வரப்போ நான் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கெட்டி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சைனா கிராஸ் நம்ம எடுத்து வச்சது அதை நம்ம ஹீட் பண்ணலாம் சிம்லே. இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு சைனா கிராஸு. இதில் நம்ம வேணுங்கிற அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டேன். நல்லா ஆறட்டும். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து இதை பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் நான் 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம் சப்ஜா சீடை. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். ஸோ இப்போ நம்ம அகர் ஊற்றி வச்சதை பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குது, இந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கியூபாக உங்களுக்கு கிடைக்கும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது பாருங்கள், செட் ஆகிடுச்சு நல்லா. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சாலே உங்களுக்கு இப்படி செட் ஆகிடும். சீட் ஊறினதை நான் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கஸ்டர்ட் மிக்சிங் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் அகர் க்யூப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் பாதாம் மில்க் ஷேக்கு கொஞ்சம் பாதாம் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், அரைச்சி வச்ச பாதாம் பவுடர். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா. ஸோ டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக பாதாம் பிஸ்தாலாம் வச்சிடலாம், ஆட் பண்ணிடலாம்ல. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். க்ரீம் பாதாம் மில்க்கு சர்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ.